இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மகத்துவமான அன்பு நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறபடியினால், அவருடைய மகத்துவமான அந்த அன்பினால் அவர் நம்மை கட்டி அணைத்திருக்கிறபடியினால், இந்த நாட்களிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை நம் ஒவ்வொருவர் மூலமாகவும் அவர் செய்ய விரும்புகிறார். இந்த நாள்ல கூட ஒரு காரியம் என் இருதயத்துல தேவன் ஆழமாய் பதித்து வைத்திருக்கிற ஒரு காரியம். இது எனக்கு மாத்திரமல்ல, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதை நிச்சயமாய் அவர் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நம்ம கூடி வருகிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே பலப்படுகிறோம் என்றால் ஒரு மிகப்பெரிய, ஒரு உயர்ந்த உன்னதமான நோக்கங்களும் திட்டங்களும் நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு தேவனுடைய தெய்வீக பார்வை, ஒரு டிவைன் விஷன் நம்ம மேல அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என் முகத்தை பாருங்கள், என் முகத்தை பாருங்க. உங்க வாழ்க்கை மறுரூபமாகும் வரைக்கும், டோட்டலா ரினிவல் ஆகிற வரைக்கும் அவருடைய மகிமையை நாம் நோக்கும் பொழுது அவர் நமக்கு புதிய கண்களை அவர் தருகிறாராம். நம்மளுடைய ஐஸ், நியூ ஐஸ் அவர் நமக்கு கொடுக்கிறாராம். அது என்ன அப்படின்னா, அவருடைய கண்களை நமக்கு தருகிறாராம். அவர் எப்படி ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்க்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களை பார்க்கும்படியான கண்களை தேவன் நமக்கு தருகிறார். அந்த கண்கள் ஒருத்தரை பார்க்கும் பொழுதே அது உண்மையான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது நம்ம மனுஷீக ரீதியா நம்ம பல காரியங்களை மனுஷர்களை குறித்து, நாம் சந்திக்கிற நபர்களை குறித்து நம்ம ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் அவருடைய கண்கள் வழியாய் நாம் பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற உலகம் அப்படியே மாறுகிறதாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட கண்களை அவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த கண்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கண்கள் வழியாக நாம் பார்க்கும்படிக்கு இனி நமக்கு அவர் கிருபை பாராட்ட போகிறார். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆங்கிள் பார்த்திருப்போம், ஒவ்வொரு மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணியிருப்போம். இதுவரைக்கும் நாம் மாம்ச கண்களால் உலகத்தை பார்த்த விதம் மாறி அவருடைய கண்களை நாம் பெற்று அந்த கண்களின் மகிமையின் வழியாய் நாம் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு வியாதியுள்ள ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்ப்போம்னா, அவங்கள சுகமடைந்தவர்களாய் பார்ப்போம். நம்ம கண்ணு அவங்க வியாதியஸ்தர்களாய் பார்க்காது. ஏன்னா அதுதான் அவருடைய கண்கள். அவர் யார பார்த்தாலும் அவர்கிட்ட வந்த எல்லாரையும் அவரால சுகமாக்க முடிந்தது என்றால், அவர் தன்னுடைய வல்லமை மற்றும் அவர்களுடைய விசுவாசத்தை வைத்து அவர்கள் சுகமாக்கப்பட்டதை அவர் பார்த்து அவர்களை சுகமாக்கினது உண்மை என்றால், இன்றைக்கு சிலுவையில் அவர் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்திருக்கிறார் என்கிற ஆழமான உண்மையை, நிஜத்தை நாம் உணர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பார்க்கிற எல்லாரையும் அவர்களை சுகமாக்கப்பட்டவர்களாகத்தான் நம்ம பார்ப்போம். அடுத்ததா, ஒருவேளை வாழ்க்கையில வழி தவறி போனவங்க, தொலைஞ்சு போனவங்க, தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள், இவர்களை பார்க்கும் பொழுது அவங்கள நம்ம எப்படி பார்ப்போமா, தூக்கத்திலிருந்து விழித்து எழும்ப தயாராக இருக்கிறவர்களாக. அவங்க ஒரு 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 கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மனிதர்களை போல இருக்கிறாங்க. அவங்க இப்போ ரெடி ஆயிட்டாங்க. அவருடைய சத்தியத்தை அறிய ரெடியான ஒரு மனிதர்களைப் போல நம்ம அவர்களை பார்ப்போம். ஒரு இருளான சூழ்நிலை வர்றத போல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய எதிரி ஏற்கனவே சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டதை நாம் பார்ப்போம். நம்மை நாம் பார்க்கும் பொழுது நம்மை முழுமையடைந்தவர்களாக, நம்மை அழகானவர்களாக, எதிலையுமே குறைவில்லாதவர்களாக நாம் பார்க்கக்கூடிய கண்களை தேவன் நமக்கு தருகிறார்.
இன்னையில இருந்து நம்ம உலகத்தை பார்க்கும் விதம், மனிதர்களை பார்க்கும் விதம் அது மாறுகிறது. ஒருவேளை இன்னைக்கு உடனடியா அது தெரியலனாலும், தேவன் அவருடைய வார்த்தை இன்றைக்கு அனுப்பி இருக்கிறார் என்றால் அது வெறுமையாய் திரும்பாது. அவருடைய கண்களை நமக்கு கொடுக்கிறார்னா, இன்னைக்கு உலகம் முழுவதையும் அவருடைய கண்கள் வழியாக நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நமக்கு எதிராய் தீங்கிழைத்தவர்களாய் இருந்தா கூட, நம்மை துக்கப்படுத்தினவர்களாய் இருந்தா கூட, நம்மை காயப்படுத்தினவர்களாய் இருந்தா கூட, அவர்களை பார்க்கும் பொழுது நாம் இயேசுவின் கண்கள் வழியாய் பார்க்கும் பொழுது அவர்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார், அவர்களையும் அவர் மன்னித்திருக்கிறார் என்றால் நானும் அவர்களை மன்னிப்பதுதான் நிஜம் என்பதை உணர்ந்து அவர்களை எளிதாய் நாம் மன்னிக்க ஆரம்பிப்போம். இப்படிப்பட்ட கண்களை உடையவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். இன்னைக்கு மற்றவங்க பார்க்கிறது போல் அல்ல, உலகம் பார்க்கிறது போல் அல்ல. தேவன் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்க்கிறாரோ அதே கண்களை அவர் நமக்கு தருகிறார். அவர் யாரையும் ஜட்ஜ் பண்ண போறதில்ல. அவர் செய்து முடித்த செயல் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் நான் இருக்கிறேன் என்றால், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது நம்மை வியாதியற்றவர்களாக, நாம் சுகமடைந்தவர்களாக, நாம் முழுமையடைந்தவர்களாக, நம்மை பூரண ரூபவதிகளாகத்தான் அவர் பார்க்கிறார் என்றால் அந்த கண்களை அவர் நமக்கு தருகிறார். நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது அந்த அன்பை நமக்கு தருகிறார். அவர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது அவருக்கு மனதுருக்கம் இருந்தது. அந்த மனதுருக்கத்தின் கண்களை அவர் நமக்கு தருகிறார். யாரையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாத ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு தருகிறார். அப்போ உண்மையான தரிசனம் இதுதான். ஆண்டவர் சொல்றார், குணமாக்குகிற என் கண்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போ உங்க பார்வை தெளிவாகும். நம்ம வாழ்ற இந்த காலத்தை மிக சரியா புரிந்து கொள்ளவும் நிதானிக்கவும் அவர் நம்முடைய கண்களை இன்றைக்கு குணமாக்குகிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்கள் வழியாக நாம் பார்க்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் நமக்கு சோர்வை ஏற்படுத்துகிறது, கலக்கத்தை ஏற்படுத்துகிறது, பயத்தை ஏற்படுத்துகிறது, நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது. எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா அழிவை பார்க்கிறாங்க. உலகம் அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். ஆனா ஆண்டவர் மகிமையை பார்க்கிறார். பலர் நாசமா போறத பார்க்கிறாங்க. ஆனா அவருடைய அரசாட்சி முடிவில்லாமல், ராஜ்யம் முடிவில்லாமல் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறதை அவர் பார்க்கிறார். அவர் ஆதியிலிருந்து அந்தத்தை பார்க்கிறாராம். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நம்ம வரும் பொழுது ஏசாயா ஒரு தரிசனத்தை கண்டது போலதான் நாமும் அந்த தரிசனத்தை காண்போம். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. இந்த காட்சி அவர் பார்த்திருந்தார்னா இன்றைக்கு நம்முடைய கண்களும் பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதையும், சமுத்திரம் தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருப்பது போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருப்பதையும் நாம் பார்ப்போம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும், என் ஊழியர்கள் கூட எல்லாம் அப்படி போகுது, இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும்னு சொல்லும் பொழுது அவருடைய மகிமையை கண்டவர்கள் அவங்க என்னத பார்ப்பாங்க? பூமி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்கிற தரிசன கண்களோடுதான் அவர்கள் பார்ப்பார்கள். அவங்க நாசமா போயிரும், அழிஞ்சு போயிரும், இந்த உலகம் அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்னு பார்க்க மாட்டாங்க. ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறதை அவர்கள் கண்கள் காணும். அவருடைய ராஜ்யம் வருவதாகன்னு பரமண்டல ஜெபத்துல ஜெபிக்கிறோம்னா, அந்த ராஜ்யம் வந்து விட்டது, உங்களுக்குள் அந்த ராஜ்யம் வந்திருக்கிறதேன்னு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு சொல்றாரு. அந்த ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறதை நம்முடைய கண்கள் பார்க்கிறதா, இல்ல நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு எதிராய் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா?
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபித்ததற்கு மாறாக எதை பார்க்கிறோம், எதை பேசுகிறோம்? இன்றைக்கு அந்த கண்கள், அதெல்லாம் அறியாமையினால் ஏற்பட்ட வார்த்தைகள், அறியாமையினால் நாம் பார்த்த செயல்களை வைத்து பேசின காரியங்கள். இந்த காலை வேளையில ஆவியானவர் நம் ஒவ்வொருவருடைய கண்களையும் அவர் மாற்றுகிறார். ரீபல ஹாஷலே பிரீகலூஷரபா ரேபல் ஹெஷ்லே பிரீகதூக்கரபா. ஒவ்வொருத்தரையும் ஜட்ஜ் பண்ணி கொண்டிருந்த கண்கள், ஒவ்வொருவரையும் வியாதியஸ்தர்களாய் கண்ட கண்கள், ஒவ்வொருவரையும் பலவீனப்பட்டவர்களாய் கண்ட கண்கள், ஒவ்வொருவரையும் பாவத்தில் இருக்கிறவர்களாய் கண்ட கண்கள், இன்றைக்கு நம்முடைய கண்கள் மாற்றப்படும் பொழுது பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். அதற்காகத்தான் இந்த காலகட்டத்துல தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்தது மாத்திரம் அல்லாமல் ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து உணரும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். எதை பார்க்கிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிறது. இந்த வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கு கிடைக்குதுன்னா இது இனி ஒரு நாளும் மறைந்திருக்காது. வெளியரங்கமாகாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. தேவனுடைய வெளிப்பாடு, அந்த வெளிச்சம், அவருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொரு ரகசியமும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக திறக்கப்படும். அது தெளிவாய் இனி நமக்கு காணப்படுத்தப்படும். ஆண்டவர் தேவன் காண்பிக்க போகிறார். அவருடைய கண்கள் வழியாய் எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம யாரையாவது, இல்ல நமக்கே ஒரு சிம்டம், இல்ல மற்றவங்களுக்கு ஒரு பலவீனம் வருதுன்னா நம்ம எப்படி பார்க்கிறோம்? தேவனை உண்மையாய் விசுவாசிக்கிறோம் என்றால், அந்த கண்கள் வழியாய் நாம் பார்க்கிறோம் என்றால் இது நிஜம் அல்ல. அவர் பலவீனத்தை சுமந்திருக்கிறார், வியாதியை சுமந்திருக்கிறார் என்றால் எப்படி இந்த வியாதி இருக்க முடியும் என்பதுதான் நம்முடைய கண்கள் பார்க்கிற நிஜமாய் அது மாற வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட கண்களை நமக்கு தருகிறார். எந்த அளவுக்கு நம்ம ஆழமா போக 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 டீப்பரா அந்த சத்தியங்களை உணர 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 உணரதான் நாம் மற்றவர்களை பார்ப்பதும் நம்மை பார்க்கிறதுமான அந்த நிலை மாறும். தேவன் நம்மை குறைவுள்ள மனிதர்களாய் அவர் பார்க்கவில்லை, அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார். அவருடைய டிஎன்ஏ தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிறதை அவர் பார்க்கிறார். உலகத்தை பயத்தோட, கேள்விக்குறியோட, சந்தேகத்தோட பார்க்காதபடிக்கு இந்த வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை கொண்டு மகிமையோடு பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட கண்களை தேவன் நமக்கு தருகிறார். இதுவரைக்கும் நம்ம உலகத்தை வேற விதமா பார்த்திருக்கலாம். ஆனா இன்னில இருந்து நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஒரு வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார் என்றால், இந்த வார்த்தை இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது ஊடுருவி பாய்ந்து செல்லுகிறது என்றால், இந்த கண்களை அவருடைய கண்களை அவர் நமக்கு தந்து, அந்த கண்கள் நமக்கு அது தரப்படுகிறதுனா முதல்ல இதுக்குள்ள நம்ம மனது பயங்கரமா அது மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தையை தவிர வேற எதையும் அந்த மனது நம்பாது. அப்படிப்பட்ட மறுரூபத்தை தேவன் நமக்குள், நம்முடைய மனதில் அவர் தர விரும்புகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த இன்னர் ஐஸ் என்லைட்டன் ஆகும் பொழுதுதான் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும் பொழுது உலகத்தை நாம் பார்க்கிற விதம் வேறாயிருக்கும், மற்ற மனிதர்களை நாம் பார்க்கிற விதம் வேறாயிருக்கும். இதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்காகத்தான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம், அவருடைய வசனம் என்ன, அவர் செய்து முடித்த செயல் என்ன, அவருடைய கிருபை என்ன,
தேவ கிருபையை சத்தியத்தின் படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பேலன்ஸ் செய்கிறது என்றால், அந்த கிருபையை சத்தியத்தின்படி நாம் அறிய 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 இந்த கண்களை நாம் பெற்றுக்கொள்வது நிச்சயம். இன்றைக்கு அவர் நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். நம்முடைய கண்கள் அவர் வழியாகத்தான் இனி இந்த பூமியை பார்க்கும். இன்னைக்கோ நமக்கு ஒரு ஒரு சின்ன மனுஷருடைய வார்த்தை கூட நம்மளை காயப்படுத்துது, சோர்வுறப்படுத்துதுன்னா, இன்னமும் அவர் பார்த்த வழியாய், அவருடைய கண்கள் பார்த்த விதத்தில் நாம் பார்க்கவில்லை. அவர் எப்படி பார்க்கிறாரு? அவர் எல்லாரையும் தன் பிள்ளையாய் பார்க்கிறார். நம்ம தான் ஒவ்வொருத்தரையும் ஜட்ஜ் பண்றோம். அவர் ஒவ்வொருவரையும் மன்னிக்கப்பட்டால், தன்னுடைய ரத்தம் ஒவ்வொருத்தரையும் கழுவி சுத்திகரித்ததை போலதான் அவர் பார்க்கிறார். ஆனா அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அப்போ அவர் பார்க்கிற விதமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கண்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நிச்சயமாய் விசுவாசிப்போம். இந்த நாட்களிலும் கூட ஆழமாய் அவருடைய சத்தியங்களை நாம் அறிய 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 நம்ம பல பகுதிகளில நம்ம இருதயம் விடுதலையாகிறதை நாம் பார்க்கிறோம். பல பகுதிகளில் வெளிச்சம் வீசுகிறதை பார்க்கிறோம். மற்றவர்களை மன்னிப்பது எளிதாகிறதை நம்ம பார்க்கிறோம். அவங்க அறியாம செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து மன்னிப்பது எளிதாகிறது. ஏன்னா அவருடைய கண்கள் வழியாய் நாம் பார்க்க தொடங்கி இருக்கிறோம். ஒருவேளை இன்னும் முழுமையாய் அவருடைய கண்கள் வழியாக நம்ம பார்க்க முடியலன்னா கூட அந்த அந்த காரியம் நமக்குள் அது தொடங்கி இருக்கிறது. அதை தேவனே தொடங்கி இருக்கிறார். இன்றைக்கு அந்த கண்களை, அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை இன்னையிலிருந்து நீங்க உணர்வீங்க. ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது தேவன் இந்த காரியத்தை எப்படி பார்க்கிறார். சூழ்நிலை பயங்கரமா இருக்கலாம், ஆனா தேவன் அந்த காரியத்தை பார்த்தார்னா அதை அவர் எப்படி கண்ணோக்குகிறார். புயல் காற்று படகு கவிழ்கிறது போல சூழ்நிலை, ஆனா அவர் அதை எப்படி பார்த்தார். தனக்கு முன்பாக காற்றும் கடலும் கீழ்ப்படியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தன் பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் தன்னோடு இருப்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதுதான் அவருடைய கண்கள். இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படி இருக்கு? சூழ்நிலையை பார்த்து, இல்ல குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய நிலையை பார்த்து, இல்ல மனிதர்களை பார்த்து, மனிதர்களுடைய வார்த்தையை பார்த்து, சிம்டமை பார்த்து, இதெல்லாம் பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறது என்றால், இன்னமும் நம்முடைய மனது பூரணமாக மறுரூபம் அடையவில்லை. இந்த பூரணமான ஒரு மறுரூபத்திற்கு நேராக தேவன் நம்மை இனி வருகிற நாட்களில் அவர் நிச்சயமாய் கொண்டு செல்லுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கைனா சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு போவதும், அவரை ஒரு 2 பாட்டு பாடி ஆராதிக்கிறதோ, ஜெபங்கிற பேர்ல ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதும் அல்ல. கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார், மனுஷனாய் வந்த பொழுதும் அவர் எப்படி வாழ்ந்தார், இன்றைக்கு நமக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம் நமக்கு என்னென்ன பாக்கியங்களை ஸ்லாக்கியங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று நாம் உணர்வது மாத்திரம் அல்லாமல், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறி மற்றவர்களும் நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவனை அறிகிற அறிவில் நிறைந்திருக்கும்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதற்காகத்தான் அந்த கண்களை, அவருடைய கண்களை அவர் நமக்கு தர்றார். அவர் சொல்ற ஒரே வார்த்தை, என் முகத்தை பாருங்கள். நம்முடைய லைஃப் டோட்டலா மறுரூபம் ஆகிற வரைக்கும் அவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அவருடைய கண்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அங்கங்க திரும்பாதபடி, அங்கங்க
அந்த ட்ராக் மாறி ஓடாதபடி அந்த கடிவாளம் போட்டவர்களாய் தேவனை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் நியமித்திருக்க, அவரை நோக்கி பார்த்திருக்கிற ஓட்டம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், இதை நோக்கி ஓடும்போது நமக்கு எந்த வார்த்தையும் ஹர்ட் பண்ணாது, எந்த சூழ்நிலையும் நம்மள மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருப்போம். இன்றைக்கு அவருடைய கண்களை அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்ம தொடர்ந்து ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து நம்ம தியானிக்கிற ஒரு நேற்று நம்ம சரீரத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஏன்னா இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆழமாக எப்ப நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்கள் மறுரூபம் அடையும். இப்போ ஆத்துமா ஆத்துமா அப்படிங்கிறது நம்முடைய ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி. இந்த ஆத்துமாவில 3 பகுதிகள் இருக்கிறதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். மைண்ட், வில், எமோஷன்ஸ். மனதுதான் சிந்திக்கும் திறனை உடையது. இந்த ஆத்துமாவுக்குள்ள 3 காரியங்கள்: மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ். இந்த மனது சிந்திக்கும் திறனை உடையது. எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், இது உணர்கிற திறனை உடையது. விருப்பம் அப்படிங்கிறது நம்ம எதை தீர்மானிக்கிற திறன். சித்தம், அதுதான் விருப்பம், அது தீர்மானிக்கிற திறனை உடையது. நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்முடைய ஆத்துமா எப்படியோ அப்படித்தான் நாம் இருப்போம். இப்போ இந்த ஆத்துமா பல நேரங்கள்ல சோர்வடையுது. இப்ப தாவீது ராஜா கேக்குறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? எலியா வானத்துல இருந்து அக்கினி இறக்குனவரு, ஏசபேலுடைய ஒரு வார்த்தை அவர் பயத்தினால மனது சோர்வடைந்து அவர் ஒரு சூறை செடியின் கீழே போய் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். பலமுள்ள மனிதர்கள் தான், அவர்களுக்கு கூட சில நேரம் ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. ஆனா இந்த ஆத்துமாவை தேற்றுகிறவர் ஒருவர். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, தேவன்தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தேற்றி நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை அந்த, அதாவது இன்றைக்கு இந்த ஆவியில பார்க்கும் பொழுது, ஸ்பிரிட்டை பத்தி பார்க்கும் பொழுது அதை இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். நமக்கு தேவன் பழைய இருதயத்தை கொடுக்கல. எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ புது இருதயத்தை அவர் கொடுத்துட்டார். இந்த புது இருதயத்துல அங்க பயம் இல்ல, கலக்கம் இல்ல, சோர்வு இல்ல, எதற்கும் இடம் இல்ல. ஆனா நமக்குள்ள அதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புது உடன்படிக்கையின் கீழே அவர் நமக்கு புதிய இருதயத்தை தந்திருக்கிறார்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் புதிய இருதயத்தை பெற்றவர்கள். இன்னைக்கும் நம்ம இருதயத்தை சுகப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம இல்ல. இன்னமும் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்னும் எனக்கு வலிக்குது, இன்னும் நான் காயப்படுறேன் அப்படின்னா, முதல்ல இன்னமும் நாம் யார் என்பதை நாம் அறியவில்லை. 2வது, பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெறவில்லை. பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறாரா? நிச்சயமா இருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெறும் பொழுது அவர் தேற்றரவாளனாய் இருக்கிறார். அங்க ஒரு ஒரு நொடி பொழுது கூட நமக்கு எந்த ஒரு கவலையோ, மனிதர்கள் நம்மை காயப்படுத்தினாங்கிற வேதனையோ இருக்காது. நாம் எப்பொழுதும் அவருக்குள் தேற்றப்பட்டவர்களாக நாம் இருப்போம். ஏன்னா அவர் தேற்றரவாளன். இந்த தேற்றரவாளனை நம்ம உணரவே இல்லை.
அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட என் இருதயம் காயப்படுதுன்னு சொல்லி இந்த காயத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாரையும் மன்னிக்க முடியல. காரணம் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லை. ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு பயந்து கொண்டிருந்த பேதுரு தான். ஆனா பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பிறகு தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாய் மாறினான். எங்க இருந்து அந்த தைரியம் வந்தது? கான்ஸ்டன்டா பரிசுத்த ஆவியானவரால் தேற்றப்படுகிறார்கள். அவர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஏன் இந்த சந்தோஷம் நமக்கு குறைவா இருக்கு? ஏன் நமக்கு கலக்கங்கள் அதிகமாகுது? இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெறாதபடிக்கு இருக்கும் பொழுது, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம் என்கிறதை அறியாதவர்கள், பழைய மனுஷனுடைய சாயலை தரித்து அதின்படி சிந்திக்கிறவர்கள், இவர்கள் தேவனுடைய கண்களிலிருந்து பார்க்கவில்லை. இவங்க ஆத்துமா காயப்பட்டுட்டே தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை போலதான். ஏன் கலங்குற? ஏன் சோர்ந்து போகிற? இல்ல, பரிசுத்த ஆவியின் இன்னையில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நிறைவை பெற்றுக்கொண்டோம்னா சூழ்நிலை என்ன வேணாலும், எப்படி வேணாலும், மனுஷங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், அது எதுவும் நம்மை காயப்படுத்தாது. இன்னைக்கு சின்ன 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 காரியங்கள் கூட நம்மளை காயப்படுத்துது, வேதனைப்படுத்துது. இன்னும் மனுஷரை போல அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு, ஐயோ என்னை அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இது இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு. கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால், அவர் தேற்றரவாளனாய் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மை தேற்றி நடத்துகிறவராய் அவர் நமக்குள்ளே அவர் இருக்கிறதை உண்மையாக நீங்கள் உணர்வீர்கள் என்றால், இந்த ஆத்துமா முழுவதும் அது எப்பவும் சந்தோஷமா இருக்கும். இத இன்னும் நம்ம ஸ்பிரிட்ட பத்தி பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ இந்த சரீரமும் ஆத்துமாவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறது. மாம்சமும் மனதும், வேதம் அப்படி சொல்லுது, மாம்சமும் மனதும். இப்போ நம்முடைய உள்ளத்துல ஒரு கசப்பு இல்ல ஒரு கவலை வந்துச்சு அப்படின்னா, நம்முடைய உடல்ல அது நோயாக, வியாதியாக, இல்லைன்னா ஒரு சோர்வாக அது வெளிப்படும். மனதும் சரீரமும் அந்த அளவுக்கு ஒன்னோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு கோவம் வருதுன்னா, அந்த கோவம் நமக்கு முகத்துல தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மனது எதை தியானிக்குது, அதுதான் நம்முடைய சரீரத்துல வெளிப்படுது. இப்போ உள்ளத்துல இருக்கக்கூடிய கசப்பு, வேதனை, கவலை, இது எல்லாம் இன்னைக்கு 95% டிசீசஸ் சைக்கோசோமேட்டிக், அதாவது மனநிலை சம்பந்தப்பட்ட காரியங்களினாலதான் வியாதிகளே வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு வியாதிக்கு காரணமே மனநிலை. இந்த மனநிலை எதோடு தொடர்புல இருக்க? இது இந்த சரீரத்துல ஏற்படுகிற வியாதிகளுக்கு காரணம் மனதின் நிலை என்றால், அப்போ எந்த அளவுக்கு சரீரமும் மனதும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இப்போ சரீரத்துக்கு உடல்ல சரியான பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா, அது மனதிலையும் சில நேரங்கள்ல போராட்டங்களை ஏற்படுத்துது. இப்ப போதியமான ரெஸ்ட் உடம்புக்கு கொடுக்கலன்னா எப்பவுமே எரிச்சலா இருக்கும் மனது. எதுலயுமே மனது ஒரு ஒரு ஈடுபாடோட இருக்காது. இப்படி சரீரமும் மனமும், மனமும் சரீரமும் ஒன்றுக்கொன்று மிக தொடர்பில் இருக்கிறது. இப்ப பவுல் சொல்றாரு, ரோமர்ல பார்க்கிறோம், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் நான் காண்கிறேன். என் மனது நன்மையை செய்ய விரும்புது, ஆனா என்னுடைய சரீரத்துல ஒரு பிரமாணம் செயல்படுது.
அது என் மனதின் பிரமாணத்தை மேற்கொள்ளுகிறது. இந்த சரீரம் ஒரு பிரமாணத்துல சிக்கிக் கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம தியானித்து இருக்கிறோம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரீரம் ஒரு பிரமாணத்துல சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா முதலாதாமின் வழியாக வந்த எல்லாருடைய சரீரமும் ஒரு பிரமாணத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்குது. பாவம், மரணம் என்கிற பிரமாணம். ஆதாம் வழியா, நம்முடைய மூதாதையர்கள் வழியா வந்த எல்லா காரணங்களின் நிமித்தமும் நம்முடைய சரீரம் ஒரு லாக்குள்ள சிக்கி தவிக்குது. நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா அதை செய்யறோம். காரணம் என்னன்னா, அந்த முதல் ஆதாமிலிருந்து வந்த அந்த நேச்சர். இப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்திருக்கிறோம்டா, இதிலிருந்து முற்றிலுமாய் நாம் விடுதலையாகி இருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். இதை அறியாததுனாலதான் இதுக்குள்ள நம்ம சிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ இத அறிய ஆரம்பிக்கிறோமோ, நான் கிறிஸ்துவுக்குள் நான் யாரா இருக்கிறேன் அப்படிங்கிறத அறிய அறிய நம்முடைய சரீரத்தின் இந்த பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பிரமாணத்திலிருந்து நம்ம டோட்டலா விடுதலையாக்கப்பட்டு நம்முடைய ஆவி என்ன சொல்லுதோ அததான் மனது கேட்கும். மனது என்ன சொல்லுதோ சரீரம் அதுலதான் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்ப வரைக்கும் நம்முடைய சென்சஸ்ல இருந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் முற்றிலுமாய் நாம் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை நாம வாழும் பொழுது இந்த சரீரத்தின் பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரமாணம் நமக்கு ஜீவனை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். ஆவியின் சிந்தை உடையவர்களாய் நாம் மாறுவோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த சிந்தை, இதுதான் மனக்கண்கள். இந்த கண்கள் வழியாய் நம்ம எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாத்திலயும் ஒரு சமாதானம். எத்த குறிச்சும் மனது ஒரு ரெஸ்ட்லெஸ் ஸ்டேட்டுக்குள்ள போகாது. அப்போ இதுல தேவனுடைய திட்டம் என்ன? உலகம் சொல்றத போல சிந்திக்காதபடி தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய மனது மாற்றப்பட வேண்டும். இந்த சரீரம் சொல்றத நம்ம நேற்று ஒரு காரியம் தியானிச்சோம். நாங்க எங்களுக்குள்ள அவங்க ஒண்ணு சரீரம் சொல்லுது, சூழ்நிலை சொல்ற காரியத்தை வச்சு பவுல் அவனை கூட சேர்ந்த இருந்தவங்க எல்லாரும் ஒரு தீர்மானம், மரணம் வரும்னு நிச்சயித்துட்டோம். சரீரம் அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. ஆனாலும் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. அப்ப அவங்க நம்பிக்கை யார் மேல இருக்குது? அவர் என்ன வந்தாலும் மரித்தோரை எழுப்புகிற தேவன். இந்த மரணம் எங்களை ஆளுகை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். இந்த சரீரத்தின் பிரமாணம் எல்லாம் அங்க மேற்கொண்டு முற்றிலுமாய் அவர் மேல் நம்பிக்கை. சூழ்நிலை சொல்லுகிறது பிரதானமாய் பார்க்கவில்லை. சரீரம் சொல்றத நம்ம பிரதானமாய் பார்க்காதபடி சரீரத்தை என்ன செய்யணுமா? நம்ம ஒடுக்கி கீழ்ப்படுத்தணுமா? பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை தண்டிக்க சொல்லல, அதை கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வைக்கணுமா? மனது மறுரூபமாகுவதும் சரீரத்தை
நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதும் இந்த பிரமாணம் அல்ல. நான் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை உணர்ந்தவர்களாய் நம்ம சரீரத்தை அவர் சரீரத்தின் அவயவங்களை ஒவ்வொரு அவயவத்தையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கோவம் வருது. நமக்கு யாராவது எதிரா ஏதாவது செஞ்சுட்டாங்க, பேசிட்டாங்க, ஏதாவது ஒரு அநீதியான காரியத்தை நமக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா பொதுவா உடனே அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். உடனே கத்துவோம், சத்தம் போடுவோம், எரிச்சல் அடைவோம். இல்ல சிலர் அதையும் மீறி அடிக்கவே செஞ்சிருவாங்க அந்த அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை. இந்த ஆத்துமா என்ன செய்து அவமானப்பட்டதை போல உணருது. ஐயோ எனக்கு எதிரா இப்படி செஞ்சிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஆத்துமா எப்பொழுதும் அவமானப்பட்டதை போலயே உணரும். அதை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுட்டே இருக்கும். ஆனா தேவனோடு இணைந்திருக்கும் போது நம்முடைய ஆத்துமா ஐயோ அவங்க தெரியாம பேசுறாங்க, அவர்கள் தேவனுடைய அன்பை உணராததுனால அவங்க இனி அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆத்துமா சம்பந்தப்பட்டவர்களை மன்னிக்க தீர்மானிக்கும். நம்முடைய சரீரம் இளைப்பாறுதல்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலர் வாசித்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை அவங்க கிறிஸ்துவ பிரசங்கிக்கிற பொழுதெல்லாம் நியாயாசனத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க. எல்லா விதமான அவதூறான வார்த்தைகளை பேசுறாங்க. அவங்களை எதுவுமே ஹர்ட் பண்ண முடியல. அடிச்சு அவங்கள அந்த அளவுக்கு தொழுமரத்துல கட்டி போட்டா கூட அவங்க இருதயம் ஹர்ட்டே ஆகலன்னா அப்போ ஒண்ணு புரியணும், எந்த அளவுக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அவங்க இருதயத்தை எதுவுமே ஹர்ட் பண்ணல. இன்றைக்கு இப்படிப்பட்ட இருதயத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உள்ளத்திலே நம்ம இருதயத்தை கல்லான இருதயத்தை நம்முடைய மாம்சத்தில இருந்து எடுத்து சதையான இருதயத்தை தந்திருக்கிறார். புதிய ஆவியை தந்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய இருதயம், புதிய ஆவி. இந்த புதிய இருதயத்தை சுகமாக்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை. இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் அது மாறும். அப்பதான் நம்ம முதல்ல பார்த்தது போல தேவனுடைய கண்கள் வழியாய் உலகத்தை பார்க்க ஆரம்பிப்போம். நிஜத்தை வாழ ஆரம்பிப்போம். பொய்ய நம்ப மாட்டோம். வியாதிங்கிறது ஒரு மாயை, பொய். மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் சுமந்த பிறகு எப்படி இது இருக்க முடியும் என்கிற நிஜத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார்னா நான் ஐஸ்வர்யவான் என்கிற நிஜத்தில் நீங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அந்த தரித்திரங்கள் மாறும், கடன்கள் மாறும். இன்றைக்கு அவர் சொன்னபடி வாழணும், உண்மையாய் வாழணும். இன்னைக்கு சில ஏரியாஸ்ல நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்குன்னா அவருடைய வார்த்தைக்கு எங்கேயாவது நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுதுதான் அங்க ஸ்ட்ரகிள் இருக்கும். நாம் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்னா நாமும் உண்மையுள்ளவர்களாய் நிஜத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். மனுஷனை போல நம்ம வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அப்போ இன்றைக்கு நல்லா ஒண்ணு புரியணும், சரீரம் அப்படிங்கிறது ஒரு வெஹிக்கிள் மாதிரி, ஆத்துமா அப்படிங்கிறது ஒரு டிரைவர் மாதிரி. ஆனா அந்த டிரைவர் எப்படி ஒரு ஃபிளைட் போகும் பொழுது அவங்களுக்கு அந்த ஃபிளைட் ஃபுல்லா அந்த கண்ட்ரோல் ரூம் தான் அவங்கள அந்த பைலட்டை கண்ட்ரோல் பண்ணுவார்,
கண்ட்ரோல் பண்றது போல, இப்போ தேவனுடைய சத்தம், அவருடைய ஆலோசனை, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நம்முடைய பயணம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்லனாதான் எங்கேயாவது போய் முட்டி மோதி அவசரப்பட்டு நம்முடைய புத்தியில எல்லாவற்றையும் செய்து நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். எதையாவது அவருடைய ஆலோசனையின்படி கேட்காமல் செய்கிற இடத்துலதான் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்பட்டிருக்கும். இத செய்யலாமா, இத பண்ணலாமா, இத கொடுக்கலாமா, எல்லாவற்றையும் அவருடைய ஆலோசனையின்படி நாம் செய்யும் பொழுது, அப்போ பாடிங்கிறது ஒரு வெஹிக்கிள், ஆத்துமாங்கிறது ஆத்துமா என்ன சொல்லுதோ அதுபடிதான் நம்ம நடக்கிறோம். மனது என்ன சொல்லுதோ அதை செய்றோம். அப்ப ஆத்துமா ஒரு டிரைவரை போல இருக்குது. இந்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா, அந்த ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது சந்தோஷமானதாக, சமாதானமானதாக, சூழ்நிலையை பார்க்கவே அது பார்க்காது. எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய ஆத்மா டைரக்ஷனை தீர்மானம் பண்ணுது. எந்த வழியா நம்ம போகணும், நம்முடைய சரீரம் அதை செயல்படுத்தி முடிக்குது. இது ரெண்டுமே ஆண்டவரால் வழி நடத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்பதான் ஒரு ஃபுல்னஸ்க்கு வருது. இதெல்லாம் இல்லாம சுற்றி இருக்கிறதையும், மனிதர்களையும், மனிதர்களுடைய வார்த்தைகளையும், அவங்க அப்படி இவங்க இப்படி எல்லாத்தையும் போட்டு மனதுல உழப்பி எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு, எல்லார் மேலயும் கசப்பு, வெறுப்பு, கோபம், மன்னிக்க முடியாத தன்மைகள், நம்ம தான் கரெக்ட், நான் செஞ்சதுதான் சரி அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா, சரீரம், ஆவி, நம்முடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி, மனுஷனுக்குன்னு ஒரு ஆவி இருக்கு. இந்த ஆவியில தான் இப்போ தேவன் இணைந்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இல்லப்பா என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய எண்ணங்கள் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய உணர்ச்சிகள் அல்ல, நீங்க எதை உணர்றீங்களோ அதை தான் நான் உணரணும், நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதை தான் நான் சிந்திக்கணும், உங்களுக்கு எது விருப்பமோ அதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கணும் அப்படின்னு முழுவதுமாய் அவரிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு ஏற்ற போஜனமா இருக்கிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவருக்கு போஜனமா. இன்றைக்கு நாம் எந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறோம், அவருக்கு பிரியமா, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா, எல்லா மனிதரிடத்திலும் உண்மையுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் நடக்கிறோமா? இங்க எங்க குறைவு வருதோ அங்கதான் அவனுடைய ட்ராப் இருக்கும். அந்த இடத்துல நம்ம சரி பண்ணிட்டோம்னா அடுத்து 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 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். பொறாமை, பெருமை, கசப்பு, வெறுப்பு, இச்சை, எதுக்கு மேல இச்சைனா வெறுமனே இந்த லஸ்ட் மாத்திரம் இல்ல, எதுக்கு மேல உங்க மனது அதிகமா மோகமா இருக்கு, அது பணத்துல இருக்கலாம், இல்ல உங்க அழக குறித்த மேன்மையா இருக்கலாம், உங்க செல்வாக்க குறித்த மேன்மையா இருக்கலாம், உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு கொடுத்த மேன்மையா இருக்கலாம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர் ஒருவர், அவர்தான் எல்லாத்தையும் நமக்கு தந்தவர். இதுல நம்ம மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அவர்தான் எல்லான்னு நம்ம இருதயம் எப்போ நம்ம சப்மிட் பண்றோமோ, யார் என்ன பேசுனானே, என்ன சொன்னானே, என்னால அவங்கள நேசிக்க முடியும், மன்னிக்க முடியும். ஏன்னா அவர் மன்னித்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் பொழுது எல்லாரையும் மன்னிக்கப்பட்டவர்களா, தன்னுடைய ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டு மன்னிக்கப்பட்டதை தான் அவர் பார்க்கிறாரு. எல்லாரையும் பார்க்கும் பொழுது அவர் அப்படித்தான் பார்க்கிறாரு.
அதே போல நம்ம பார்க்கணும். இப்போ ஒருவேளை சிலர் வழி தவறி இருக்கலாம். சிலர் தவறான காரியங்கள்ல இருக்கலாம். அவங்கள நேசித்து, அவங்களுக்கு சாந்தத்தோட புத்தி சொல்லணும். "இல்ல, இதுதான் நீ. இந்த இடத்துல இருந்து நீ உன்னைய பாரு." அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்களையும் வெளிச்சத்துக்குள்ள நம்ம கொண்டு வருகிறவர்களா இருக்கிறோம். இன்னையோடு நம்முடைய மனதின் எண்ணங்கள் அது மாற, மாற, மாற நமக்கு ஒரு பெரிய விடுதலை நம்முடைய ஆத்துமாவுல உண்டாகும். ரொம்ப கவனமா நம்ம ஆவியானவருடைய நிறைவை பெற்று நம்ம பேசுறதுல, நம்ம சிந்திக்கிறதுல, யோசிக்கிறதுல, பேசுறதுல, செயல்படுகிறதுல முற்றிலுமாய் அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய கண்கள்ல இருந்து நம்ம எல்லாவற்றையும் பார்த்தாதான் அவர நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்போ அவருடைய கண்கள்ல இருந்து நம்ம பார்க்கணும்னா, நம்முடைய மனது முற்றிலும் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டுமென்றால், பரிசுத்த ஆவியானவரால் நாம் முற்றிலும் நிரப்பப்பட வேண்டும். சீஷர்கள் உலகத்துல இருக்கும் அந்த அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அங்க அவங்க இன்டுவெல்லிங் பரிசுத்த ஆவியானவர அவங்க பெற்றிருந்தாங்க. உள்ளுக்குள்ள பெற்றிருந்தாங்க. இயேசு ஊதி பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளுங்கள்ன்னு அங்க இன்டுவெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் அன்று அவர்கள் முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அது ஆன்கோயிங் ப்ராசஸ். இது ஒரு நாள் நடக்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் அவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, இந்த ஆவியில நம்ம நிறைஞ்சிருக்கணும். எப்பவும் ஆவியானவரால நிறைந்திருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் எளிதாய் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு இன்னைக்கு இப்பவும் மற்றவங்களை ஏன் குறை சொல்லிட்டு இருக்கிறோம்னா, இன்னும் இந்த இடத்துக்கு நம்ம வரல. இன்னும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழல. நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவருக்கு அத செஞ்சேன், இத செஞ்சேன், இவ்ளோ ஊழியம் செஞ்சேன், இவ்ளோ குடுத்தேன், அத செஞ்சேன், இத செஞ்சேன். ஒண்ணும் இல்ல. அவர் அதை எதையும் அதெல்லாம் அவருக்கு செகண்டரி. இங்க ஊழியம்ங்கிறது அவரிலிருந்து செயல்படுவதுதான் ஊழியம். ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஊழியம் செய்றோம்னு சொல்றோம். ஆனா நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? கசப்பு. முற்றிலுமாய் கசப்பு. யாரையும் மன்னிக்க முடியல. ஒருத்தர் வளர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தருக்கு பிடிக்கல. ஊழியத்திலேயே அப்படிதான் இருக்குது. இதெல்லாம் தேவனுக்குரியவைகள் அல்ல. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும். எந்த இடத்துல என் இருதயம் இருக்குது? இத அவர்ட்ட அப்படியே சரண்டர் பண்ணும் பொழுது, நம்முடைய இருதயம் அந்த புதிதாக்கப்பட்ட இருதயத்துல இருந்து நம்ம வாழத் தொடங்கும் பொழுது, நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம். கிறிஸ்துவின் சாயலாக, அவருடைய சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவதற்கு, இந்த சரீரம் ஆத்துமாவில இருந்தே வாழாதபடிக்கு, ஆவியிலிருந்து நம்ம எப்ப வாழுகிறோமோ, அப்பொழுது மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை நாம் அடைவோம். கிறிஸ்துவின் புத்திரர்களாய், தேவ புத்திரர்களாய் நாம் எழும்ப வேண்டுவதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது, சித்தமாயிருக்கிறது. ஒண்ணொண்ணையும் பார்க்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். எதுவும் உங்க மனதுல இருக்காது. கசப்புங்கிறது உங்க இருதயத்துல இருக்கவே இருக்காது. அது கடந்த காலமா இருந்தாலும், நிகழ்காலமா இருந்தாலும். இன்றைக்கு யாரிலிருந்து நீங்கள் மனிதர்களை பார்க்கிறீர்கள்?
இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். மணிக்கணக்கா நாங்க அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம். நாங்க ஊர் ஊரா போய் நாங்க அப்படி செய்றோம், இப்படி செய்றோம். நாங்க ட்ராக்ஸ் குடுக்குறோம். எல்லாம் சரிதான். இருதயம் எப்படி இருக்கிறது? தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நமக்கு என்ன தாலந்துகள குடுத்திருக்கலாம். அந்த தாளந்தெல்லாம் நான் கர்த்தருக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லலாம். ஆனா, அது மேட்டர் இல்ல அவருக்கு. அவருக்கு நம்முடைய இருதயம் தான் மேட்டர். நம்முடைய இருதயம் முற்றிலும் அவரை சார்ந்திருக்கிறதா? அவரைப் போல இருக்கிறதா? அதனால தான் இயேசு சொல்றாரு, உங்க நாமத்தினால நாங்க பிசாசுகள துரத்துனோம், வியாதியஸ்தர்கள சுகமாக்குனோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களை அறியேன். ஏன் அந்த வார்த்தைய சொல்றாரு? எல்லாமே செல்ஃப்ல இருந்து செய்றது. வியாதியஸ்தர்கள சுகமாக்க முடியுமா? முடியும். ஆனா, அவருக்கு மேட்டர் நம்முடைய இருதயம். இந்த இருதயம் அவருக்கு நேராக எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நம்மள நாமே ஜட்ஜ் பண்ணலாம். அவங்க அப்படி செஞ்சதுனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன். அவங்க அப்படி பேசுனதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை. நிஜமா கிடையாது. ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை முற்றிலுமாய் மன்னித்து, மத்தவங்கள மனதார மன்னித்து நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுறணும். எல்லா கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியம். நீங்க அத அத அவர்ட்ட குடுத்து பாருங்க. ஒரு பெரிய விடுதலை இருக்கும். இது எதுவும் நமக்கு முடியாத காரியத்த சொல்லல. நமக்கு இத நம்ம செயல்படுத்தணும். என்ன போல என் பிள்ளைகள் இந்த பூமியில வாழணுங்கிறதுக்காக தான், அவர் பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு ஊற்றி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையில நடக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு நடக்கிறோமா? அந்த ஃப்ரீனஸ்ல வரும்போது, அந்த ஃபுல்னஸ்ல வரும்போது, ஒரு பெரிய விடுதலை எல்லா பக்கங்களிலும் உண்டாகும். உங்கள தேடி வர வேண்டியது எல்லாம் உங்கள தேடி வரும். இன்னைக்கு வரைக்கும் எதுலலாம் உறவுகள்ல ஸ்ட்ரகிள் பண்றோமா? ஃபினான்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்றோமா? இல்ல வியாதியில ஸ்ட்ரகிள் பண்றோமா? இல்ல குடும்பத்துல பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள் இருக்கா? இதுல நீங்க பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு, அவர் பார்வையிலிருந்து நீங்க உங்க ஆத்துமாவுக்கு எத சொல்லிக் கொடுக்கிறீங்க? இதுல தான் அத்தனை காரியங்களும் அடங்கி இருக்கிறது. இவர்கள்தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இந்த பூமிய சுதந்தரிக்கிறதுக்கு இந்த சாந்த குணம் இது எங்க உள்ள ஃப்ரூட்? பரிசுத்த ஆவியின் நிறைவிலிருந்து வெளிப்படுகிற ஒரு கனி. அவரால நிரப்பப்பட்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் பொழுது மனதுல இருந்து ஜெபிங்க. இருதயத்துல இருந்து, அப்பா, உம்மால் நான் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. உலகம் எனக்கு பாத்திரமா எண்ணப்படக்கூடாது. நீங்க எப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறீங்க, அந்த கண்கள் வழியாய் நான் எல்லோரையும் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஜெபிக்க, 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 ஜெபிக்க அத பிரதானமா பார்க்க வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லத கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ
நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது இந்த நிறைவை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஒரு மனதோடு அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு மனதோடு ஒரு இடத்துல கூடி இருந்து ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. அவர்கள் முற்றிலும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் என்றால், இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து நம்ம கூடியிருந்தால் கூட, இந்த இடம், இந்த பிளாட்ஃபார்ம்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நம்மை நிரப்ப அவர் வந்திருக்கிறார் என்பதை நான் என்னுடைய ஆவியில உணர்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் என் கூட நீங்க ஒருமனப்பட்டிருப்பீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் ரீபால் ஹாஷெல பிரீக்க தூஷலபா பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிற நாள். இந்த நாள் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவரால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய கண்களால் நாம் இந்த உலகத்தை பார்க்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். இதை உணர்ந்தவர்களா நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். என்னோடு கூட ஒருமனப்படுங்க. வேற எந்த காரியமும் உங்க உள்ளத்துல இப்போ நிரப்பக்கூடாது. யார குறிச்சோ, எந்த சூழ்நிலைய குறித்தோ நீங்க யோசிக்காதீங்க. ஒண்ணே ஒண்ணு, அப்பா இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நான் பெற வேண்டும். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கக்கூடாது. நீங்க இந்த உலகத்தையும் மனிதர்களையும் எப்படி பார்க்கிறீர்கள்? அதிலிருந்து நான் எல்லாரையும் பார்க்க உதவி செய்யுங்க. அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல இருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ரீஷா மஹாலே பிரீஹதூக்கரவா. ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு நீங்க உணர்வீங்க. நிறைய காரியங்கள்ல ஒரு ரெஸ்டோரேஷன் நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு நம்ம இருதயம்தான் புதிதாக்கப்பட்டிருக்கிறதை நம்ம உணரணும். நம்ம அவங்க மாறணும், இவங்க மாறணும், அவங்க அப்படி, இவங்க அப்படி இல்ல. நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? நம்ம மனுஷரை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா மனுஷருக்கு நேரிடுவதுதான் நேரிடும். அப்படியே உங்களை உணருங்க. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ள அப்படியே நீங்க ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் நீதியின் ஆயுதங்களாக தேவனிடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் நீர் ஆட்கொள்ளும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நொடிப்பொழுதுல இருந்து எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய ஆலோசனைகள் எதுவும் எங்க வாழ்க்கையில செயல்படக்கூடாது. மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை நாங்கள் செய்யாதபடி ரிஷபஹாலே பிரீஹதூக்கரபா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மால் நாங்கள் அனுதினமும் நிரப்பப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ விரும்புகிறோம் அப்பா. தேற்றரவாளனே, இந்த காலை வேளையில ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் தேற்றி வழி நடத்துகிறீரப்பா. சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவரே, இன்றைக்கு நாங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய கண்கள் வழியாய் உலகத்தை பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவு, இந்த நிறைவு fullness of Holy Spirit, இதை நாங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுயம் இல்லப்பா, நான் என்று சொல்வதற்கு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லப்பா. நாங்க சுவாசமாய் இருக்கிறோம், ஜீவனாய் இருக்கிறோம், ஆவியாய் இருக்கிறோம் அப்பா. எங்களை ஹர்ட் பண்ண எதுக்கும் அதிகாரம் இல்லப்பா. நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் எங்களை நீர் பரிசுத்தமாய் பார்க்கிறீரப்பா. எங்க ஒவ்வொருவரையும் நீர் எப்படி கட்டி அணைத்திருக்கிறீரோ அது போலதான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீரப்பா. உங்க இருதயம் எங்க இருதயமாய் மாறட்டும். ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுதும் உங்க அன்புதான் அங்க வெளிப்படுதுப்பா.
அந்த அன்புல இருந்து நாங்க எல்லாரையும் பார்க்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்க பலத்தினால முடியாது. எங்க பலத்தினால் எதையும் நாங்கள் செய்ய முடியாது. உம்முடைய பலத்தை நீர் எங்களுக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே, இந்த காலை வேளையில உம்முடைய ஆவியினால் நீர் நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பம் உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ள இருக்குதுப்பா. எங்களை பறித்து கொள்ள ஒருவரால முடியாது, ஒரு வல்லமையால முடியாது. உங்க வெளிச்சத்துக்குள்ள, ஜீவனுக்குள்ள, இரத்தத்துக்குள்ள நாங்களும் எங்கள் குடும்பங்களும் இருக்கிறோம் என்பதை நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. எங்களோடு இணைக்கப்பட்டு இருக்கிறவர்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க வெளிச்சம் பிரகாசிக்கிறதை நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. உங்க வெளிச்சம் பிரகாசிக்கிறதப்பா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இன்றைக்கு எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு பெரிய விடுதலையை கர்த்தரே தருகிறீர். சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோம் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர். இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்பதை விசுவாசித்து நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. உங்க கண்ட்ரோலுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சரண்டர் பண்றோம்ப்பா. நீங்க ஆளுகை செய்து வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் உங்க பிள்ளையா நான் மனதார பிளஸ் பண்றேன். இவளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி நீர் காக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் பரிசுத்தமாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.